வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டன்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ, 5 சிகப்பு வத்தல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, மல்லி இலை கொஞ்சம், 1 கப் கடலைப்பருப்பு. இதை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிடலாம். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் சோம்பு. ஃபஸ்ட் நம்ம வாழைப்பூவை உரிச்சுக்கிடலாம். இது இந்த வாழைப்பூ உரிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம வடையை ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வாழைப்பூ உரித்தோம் அப்படின்னா நம்ம கையில் அந்த கருப்பாக கரை ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தனியாக இதை மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம். மீதம் உள்ளதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி நம்ம முழு வாழைப்பூவுமே உரிச்சிக்கலாம். ரொம்ப சின்னதானதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி உரிக்க வேண்டாம். நம்ம ஃபுல்லாகவே எடுத்து வச்சிடலாம். அதை சின்ன சின்ன துண்டாகவே நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வாழைப்பூ ஃபுல்லாக உரிச்சிட்டேன். இப்போ மீதம் உள்ளதை நான் அந்த மாதிரி சேர்த்துட்றேன். இது கலர் கருப்பாக ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு மோரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கருப்பாகாது. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தண்ணியை வடிகட்டிட்டு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பூண்டு, இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சோம்பு சேர்த்துடலாம். இப்போ இதை தண்ணி விடாமல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைக்கணும். இப்போ நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சதை நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துடலாம். இந்த அரிசி மாவு நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வடை மொறுன்னு இருக்கும், அதனால் நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் வாழைப்பூவை கட் பண்ணி சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். வாழைப்பூ நம்ம உரிச்ச உடனே வச்சிட்டோம் அப்படின்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாது. இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி மோரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் கட் பண்ணிட்டேன். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக நறுக்கிடலாம். இப்போ இதை நறுக்கிட்டு நம்ம இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம குழம்போ கூட்ட வச்சோன்னா நிறைய குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி வடைலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம கையில் தட்டிடலாம். தட்டிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். டீப் ஃப்ரைக்கு தேவையான அளவு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இதை லோ அல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் குக் ஆகும். நல்லா 2 சைடுமே ப்ரௌன் கலர் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். ரெண்டு சைடுமே ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். அப்படின்னா மீதம் இருக்கிற எண்ணெய் அப்சர்வ் ஆயிரும். இது நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்தப்போ நம்ம எடுத்துடலாம். மீதம் உள்ள மாவை நம்ம அடுத்தடுத்து பேட்சாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான வாழைப்பூ வடை ரெடி. ரொம்பவே ஹெல்த்தியாக
இருக்கக்கூடிய டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தீர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.